அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோமவாரம் திருக்கார்த்திகை மாதத்துல நம்ம எல்லோரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடியது. அற்புதமான இந்த நல்ல நாள்ல நம்ம தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய பரணி தீபத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பரணி தீபத்தை ஏற்றுவதனால என்ன நன்மைகள் ஏற்படுது, இந்த தீபத்தை யார் ஏத்த சொன்னது, இந்த தீபம் ஏற்றுவதற்கு காரணமான நபர் யாரு, அது மட்டும் இல்லாம இது எத்தனை விளக்குகள் ஏத்தணும், எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பொதுவா தீப திருநாள் அப்படின்னா 3 நாட்கள் தீபத்தை நம்ம ஏற்றுவோம். அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டுல மாலை வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு சிலரால இன்னும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தீப திருநாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் ஏற்றுவாங்க. அது பாத்தீங்கன்னா தவறானது அப்படின்னு சொல்றாங்க. தீபத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த பரணி தீபத்தை ஏற்றணும். அதாவது தீப திருநாள் என்னைக்கோ அதுக்கு முதல் நாள் இந்த பரணி தீபத்தை ஏற்றி அதுதான் 1ஆம் நாள் கணக்கு பண்ணணும். தீப திருநாள் 2ஆம் நாள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி 3 நாள் கணக்குல நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தீபம் யாருக்காக நம்ம ஏற்ற போறோம் அப்படின்னா யமனுக்காக ஏற்ற போறோம். யமன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குற மாதிரிதான் இந்த கதையும் இருக்க போகுது. கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா யம தீபம். 2வது நாள் பாத்தீங்கன்னா யம தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பரணி தீபத்தை தான் நம்ம சொல்றோம். யமனுக்காக ஏற்றக்கூடிய தீபம். 2வது பாத்தீங்கன்னா நமக்கு ஜோதி வடிவமா காட்சி கொடுத்த சிவபெருமானுக்காக ஏற்றக்கூடிய அண்ணாமலையாருக்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த கார்த்திகை தீபம். 3வது நாள் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் பெருமாளுக்காக ஏற்றக்கூடிய பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 தீபமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நம்ம பரணி தீபத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பரணி தீபத்தை ஏற்றுவதனால நம்மளுடைய பாவங்கள், நம்ம செஞ்ச தெரியுதோ தெரியாமலோ செய்த பாவங்கள் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், நம்ம சந்ததியிலிருந்து செய்யற பாவங்கள் எல்லாமே தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால அந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன கதை, எதனால இந்த பரணி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நசிகேதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா தந்தையார் யாகம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி யாகம் செய்யும் பொழுது நிறைய தேவர்களுக்கு தானங்கள்லாம் நிறைய வழங்கிட்டு இருந்தாரு. அப்படி வழங்கும் போது அதை பாத்தீங்கன்னா நசிகேதனால பொறுத்துக்க முடியல. இப்படி எல்லாத்துக்குமே தானம் கொடுத்துட்டு இருந்தா என்னையும் ஒரு நாள் நீ தானம் கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி, இப்ப எப்படி பசங்க எல்லாம் அப்பா அம்மாட்ட சொத்து பிரச்சனை எப்படி கேக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவரும் கேட்டிருக்காரு. அப்ப அவர் தந்தையார் சொன்னது, ஆமா உன்னையும் தானம் கொடுக்க போறேன். யாருக்கு தானம் கொடுக்க போறேன் தெரியுமா, யமனுக்கு தானம் கொடுக்க போறேன்னு சொல்லி யமனுக்கு தானமா கொடுத்துட்டாரு. அப்ப இறக்காமலே பாத்தீங்கன்னா நதிகேசன் அப்படிங்கிறவரு மேல யமலோகம் போயிட்டாரு. அங்க போகும்போது மக்கள் துன்பப்படுறத பாக்குறாரு. பூலோகத்துலதான் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மேலோகம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜர்கிட்ட கேட்கும் போது யமதர்மர் சொன்னது, இந்த மாதிரி பூமியில நிறைய பாவங்கள் செஞ்சவங்க இங்க தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன கொடுமை இல்லையா இது, நம்ம பண்ற பாவங்களுக்கு அந்த பூமியிலேயே தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, அதுலயும் சில பேர் கிடைச்சுதான் நோய்வாய்ப்பட்டு நிறைய கடன்பட்டு துன்பப்பட்டு எல்லாம் நம்ம போறோம், அங்கேயும் போய் இன்னும் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப இதுக்கு என்ன விமோசனம் அப்படின்னு கேட்கும்போது, யார் ஒருவர் யம தீபம் பரணி தரிசனத்தை அன்னைக்கு பரணி தீபம் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த துன்பங்கள் ஏற்படாது. இவங்க அந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தீபத்தை ஏற்றுவதனால அவங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும், நிறைய பழிபாவங்கள் விடுபடலாம்னு சொல்லி யமதர்மராஜரே சொன்ன ஒரு தீபம் தான் இந்த பரணி தீபம். இது வரைக்கும் நீங்க கார்த்திகை திருநாள்ல இருந்து நான் முதல் நாள்ல இருந்து தீபம் ஏத்தி முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஏத்திருக்கேன் அப்படின்னா கூட இந்த வருஷத்துல இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு முதல் நாள் இந்த பரணி தீபத்தை ஏத்துங்க.
இந்த பரணி தீபத்தை வந்து அண்ணாமலையார் கோவில்ல எப்படி ஏத்துவாங்க அப்படின்னா, திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரே ஒரு விளக்கு வந்து ஏற்றுவாங்க. முதல்ல அந்த விளக்குல இருந்து 5 பஞ்சபூதங்களை குறிக்கிற மாதிரி 5 தீபங்களை வந்து ஏற்றுவாங்க. அந்த 5 தீபங்களையும் ஒரு தீபமாக வந்து பாத்தீங்கன்னா மாற்றி தீபமா வந்து கொடுப்பாங்க. அந்த தீபம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரணி தீபம். இது வந்து அண்ணாமலையார் கோவில்ல நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரணி தீப விழா. நம்ம வீட்டுல என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்த்திகைக்கு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல 5 தீபங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நேற்று ஒரு வீடியோல போட்டிருப்பேன். கார்த்திகை மாதத்துல விளக்கு வந்து எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி வந்து எத்தனை விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த தீபத்தன்னைக்காவது 2 விளக்கு புதுசா வாங்கணும். நான் வந்து பரணி தீபத்தன்னைக்கு 5 விளக்கு வந்து புதுசா வாங்குவேன். அதுதான் வந்து பரணி தீபத்துக்கு ஏற்றுவேன். நீங்க இப்பதான் தொடங்குறீங்க, இந்த பரணி தீபம்லாம் இப்ப ஏத்த போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க புதுசா வந்து 5 விளக்கு வாங்கி அதை ஒரு தாம்பாளத்துல கோலம் போட்டு 5 தீபத்தை வெளிப்பக்கமா பாக்குற மாதிரி திசைகள்ல வட்ட வடிவமா வந்து அடுக்கி அதுல நெய் ஊத்தி அதுல வந்து திரி போட்டு நீங்க பஞ்சபூதங்களை நினைச்சும் நமச்சிவாயம் நினைச்சும் யமதர்மனை நினைச்சும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபத்தை வந்து ஏற்றுனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பழி பாவங்கள்லாம் குறைஞ்சி, கர்மாக்கள் குறைஞ்சி, உங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் நீங்கி நல்லபடியான ஒரு வாழ்வு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த பரணி தீபம் ஒரு உதவியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றக்கூடிய முறை. 6 மணிக்கு மேல 5 தீபம், நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஏத்திட்டு அடுத்த நாள் நீங்க எப்பவும் போல பூஜை அறையில இந்த தீபம் 2 தீபம் வந்து ஏத்தலாம். அது இல்லாம இந்த 5 தீபத்தை பூஜை அறையிலே நீங்க ஏத்தலாம். வெளியே வச்சு ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. 5 வெளிப்புறமா பார்த்த மாதிரி திசையில வட்ட வடிவமா வச்சு நீங்க வந்து ஏத்துனீங்கன்னா போதுமானது. மார்கழி மாதம் அப்படிங்கிறதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு விடியற் பொழுதுன்னு ஆகுது. அதனாலதான் நம்ம வந்து அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல வந்து திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். அடுத்த மாசம் வரப்போகுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு கார்த்திகை மாதத்துல தேவர்களுக்கு இருள் சூழ்ந்த காலமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வீட்டுல வந்து தீபம் ஏத்துறது, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல தீபம் ஏத்துறது அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நம்ம காட்டும் போது அவங்களுடைய அருள் மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயோடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சோ அதனால வந்து மறக்காம இவ்வளவு நாள் நீங்க தீபத்துல கார்த்திகை மாதத்துல தீபம் ஏத்தாட்டி கூட இந்த 3 நாட்கள், அதாவது பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு பரணி தீபம், கார்த்திகை தீபம், அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாள் பெருமாளுக்கு உரியக்கூடிய பஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிற அந்த தீபத்தையும் வந்து நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா முப்பெரும் தேவரோட ஆசையும் தேவர்களின் ஆசையும் மகாலட்சுமியின் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த யமதர்மராஜர் நம்ம இருக்கும் போது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இறக்கும் போது நம்மளுடைய ஆன்மா வந்து நல்லபடியா இருக்கணும், நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுக்கு யமதர்மராஜரையும் சேர்த்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தீபத்தினால நீங்க தவற விடாம பரணி தீபத்தை கண்டிப்பா வந்து ஏத்துங்க. நல்லபடியா வந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை வந்து ஏத்துங்க. இந்த சோமவாரத்துல இந்த பரணி தீபத்தை பத்தி நீங்க ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நான் ஏதாவது சொல்லல அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோல திருக்கார்த்திகை நாள்ல எத்தனை தீபங்கள் வந்து ஏத்தணும், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விளக்குகளை வந்து பாத்தீங்கன்னா வெறும் தரையில வச்சு ஏத்தாதீங்க. ஏதாவது ஒண்ணு இலையோ, வெற்றிலையோ, இல்ல அரச இலையோ, எந்த இலை வந்து உங்களுக்கு வாழை இலையோ அதை கூட நீங்க கட் பண்ணி அழகா வந்து நீங்க வச்சு ஏத்தலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த தீப திருநாள்ல எப்படி வந்து ஒளி வந்து நல்லா பெருக்கெடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட தீபத்தை வந்து ஏத்துங்க. விளக்கேறியும் வீடு வீணா போகாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்களால முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி அந்த தீபத்தை, அந்த ஒளியை வழிபடுங்க. அண்ணாமலையாரோட அருளும் மட்டும் இல்லாம முப்பெரும் தேவர்களுடைய அருளும் நம்முடைய யமதர்மராஜர் அருளையும் மகாலட்சுமி அருளையும் பரிபூர்ணமா பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு பரணி தீபத்தன்னைக்கு உங்களுக்கு கார்த்திகை தீப திருநாளுடைய சிறப்புகளை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன். ஸோ தீப ஒளி திருநாள்ல நம்ம வாழ்க்கையில வெளிச்சமும் நிம்மதியும் சந்தோஷமும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அண்ணாமலையாருக்கு விளக்கேற்றுவோம். நன்றி, வணக்கம்.